நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சுதா இல்லையா? குண்டாச்சாரி கிட்டையும் சொல்லிடு, புரியுதா? அப்புறம் அந்த பஞ்சாட்சரி சக்கரை பொங்கல் வேணும்னு சொல்லிட்டு அரிசியை கொண்டு வந்து வச்சா போதுமா? வெல்லம், முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் யார் கொண்டு வந்து கொடுக்கறது? ஜக்கி கிட்ட சொல்லு, இல்லனா இன்னுமா பிரசாதம் தயாராகலன்னு குண்டாச்சாரி கத்த ஆரம்பிச்சிருவாரு. சரி சரி அனுப்புறேன் இரு. அந்த ஜக்கி எங்கன்னு பாரு. உச்சவோன்னு தெரிஞ்சே இப்படி பண்றாங்க. ஒரே தடவை சொல்ல மாட்டீங்களா? 20 வாட்டி ஓட வைங்க. கடைசி நேரத்துல தான் எல்லாத்தையும் சொல்றது. நான் கோயிலுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் ஆட்டோ ஓட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நிறைய ஜனங்க வராங்க. அந்த பஞ்சாட்சரிக்கு என்ன பார்த்தா வயித்தெரிச்சல். வேணும்னே தானே இப்படி எல்லாம் பண்றீங்க. இருங்க வர்றேன், பாத்துக்கிறேன். புருஷோத்தமா சொல்லுங்க. சீக்கிரமா போய் 4 கிலோ வாழைப்பழம், 10 லிட்டர் எண்ணெய், 100 கிலோ நெய், அப்புறம் 100 தேங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா போ. சரிங்கய்யா. எதையாவது மறந்துட போற, எதையும் மறக்க கூடாது. சரிங்கய்யா. டேய் ஸ்ரீகாந்தா, எங்கடா இருக்க? இவ்வளவு நேரமாடா உனக்கு? ஏன்பா கோபால, அலங்காரத்துக்கு பூ நிறைய வேணும் கொண்டு வான்னு சொன்னா கொண்டு வர மாட்டேன்னு சொன்னியாமே, ஏன்? அந்த குண்டாச்சாரி நினைச்ச நேரத்துல ஒண்ணு பேசுறாருனா எப்படி வேலை செய்யறது சொல்லுங்க? முன்னாடியே சொன்னா தானே அதெல்லாம் தயார் பண்ண முடியும். திடீர்னு கேட்டா உச்சவ நேரம்னா அப்படிதான் இருக்கும். நிறைய வேலை இருக்குல்ல, மறந்து போயிருப்பாரு. விடு. மறந்துட்டேன்னா எப்படின்னா? முதலே சொன்னாதான் நாங்களும் கொண்டு வர முடியும். நாங்க என்னைக்காவது அவங்க பேச்ச மறுத்துருக்கோமா? ஏன்பா உண்டியல் நிரம்பிடுச்சு பாரு, வேற உண்டியல் கொண்டு வா. போ 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 சீக்கிரம். உற்சவம் முடிகிற வரைக்கும் ஒரு ஆளு கூட வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவனுக்கு 200 ரூபாய் கொடுத்தா நம்ம வேலை ஈஸியா நடக்கும்ல. அண்ணே காசு சாயந்தரம் வரும்போது கொடுக்குறேன், மறந்துடாதீங்கண்ணா. சரி சரி. நீ ஏன் மூஞ்ச பாத்துட்டு இருக்க? சீக்கிரம் கொடு. இந்தா, இவர் பேரழகுற உன் முகத்தை நான் ஏன் பாக்குறேன்? ஏ மல்லி, ரங்கா இந்தா இத புடி. இத குண்டாச்சாரி கிட்ட கொடுத்துட்டு வா. அப்படியே சேகரனை வர சொல்லு. போ சீக்கிரம். கோலமாவு வாங்கணும். கோலமாவு வாங்கணுமா? ஏன்னா கோலமாவு இப்பதானே வாங்கணும். கோயில் பூரா கோலத்தை போட்டா மாவு தீந்து தானே போகும். நீ சும்மா இரு. 2 டப்பா போதுமாமா? சரி, நான் போய் அனுப்பி வைக்கிறேன். நீ போய் சேகரனை வர சொல்லு. सिन्दूरारुण विग्रहां त्रिनयनां माणिक्यमौलिस्फुरत् तारानायकशेखरां स्मितमुखीम् आपीनवक्षोरुहां पाणिभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीम् सौम्यां रत्नघटस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिका. என்ன நடக்குது விருப்பாக்ஷா? ஜனங்க எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களாமே. ஆரம்பத்துல 2-3 நாள் ஒரு ஈக்காக்கா கூட அந்த பக்கம் வரல. இப்போ திடுதிப்புன்னு இத்தனை ஜனங்க எங்கிருந்து வர்றாங்க? இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். வரட்டும் விடு, அதை பத்தியெல்லாம் நான் கவலைப்படுறவன் கிடையாது. உற்சவ நேரம்னாலே ஜனங்க வந்துட்டு போறது சகஜம்தான். அதுவும் அவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்களுடைய சொந்த பந்தங்கள் மட்டும்தான். கொஞ்சம் பேர் தான். அதையெல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்காத. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரியே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவை கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவை வச்சு என்னென்னமோ செய்யறான்.
நாம தான் இழிச்சவை மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.